ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக நாள்தோறும் ஒரு காணொளி வடிவிலே திருக்குறளை பதிவிட்டு வந்திருந்தேன். இடையிலே உண்மையிலே சுகையினம் காரணமாக பல நாட்களாக குரல் பதிவை இட முடியவில்லை. என்னுடைய தோற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்தேர்ச்சியாக குரல் பதிவு இடம்பெறும் என்று நினைக்கிறேன். இல்லாமல் இறைவன் அதுக்கு துணை புரிவானாக. இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 395வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. கல்வியின் மகத்துவத்தை அழகாக சொல்லியிருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், உடையார் முன் இல்லார் போல் ஏங்கற்று கற்றார் கடையோரோ கல்லாதவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரோ கல்லாதவர் என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கி தாழ்ந்து நின்று கல்வி கற்றவரே உயர்ந்தவர், கல்லாதவர் இழிந்தவரே என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு செல்வந்தர் முன்னில் ஏழை நிற்பது போலே தாழ்ந்து நின்று, அதாவது கல்வி கற்றவர் முன் அறிவுடையோர் முன் தாழ்ந்து நின்று எவர் கல்வி கற்கின்றாரோ அவர் உயர்ந்தவராகின்றார். அவருக்கு தாழ்ந்து கீழ்ப்படியாமல் வெளியே செல்லுகின்றவர், கற்காதவர் இழிந்தவர் ஆகின்றார்கள் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரோ கல்லாதவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான அழகான ஒரு உரையை அவரும் தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. அறிவுடையவர் முன் ஆசிரியர்கள் முன் நாங்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கற்றுக்கொண்டோமாக இருந்தால் நாங்கள் தான் உயர்ந்தவராகின்றோம். அவருக்கு கட்டுப்படாமல் வெளியே செல்லுகின்றவர்கள் கல்லாதவர்கள் கடைநிலை மாந்தராக, இழிவானவர்களாக, கல்வி கற்காதவர்களாக, அறிவுடையவர்கள் அதாவது அறிவில்லாதவர்களாக கருதப்படுவார்கள் என்பதாகத்தான் கலைஞர்கள் உரை அமைந்திருக்கின்றது. அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்கள் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரோ கல்லாதவர் என்ற பொருளுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செல்வர் முன் ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர். அப்படி நின்று கற்றுக்கொள்ளாமல் வெட்கப்பட்டு, அதாவது கல்லாதவர்கள் இழிந்தவரே ஆகின்றார்கள். ஒரு ஆசிரியருக்கு, ஒரு குருவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக, அறிவுடைய வாழ்க்கையாக, நல்லது எதிர்காலத்தை நாங்கள் அடைய முடியும். ஒரு செல்வந்தர் முன் ஒரு ஏழை எவ்வாறு பணிந்து நிற்கின்றானோ அதே போன்று நாங்கள் பணிந்து நின்று ஆசிரியர் முன் கல்வி கற்றுவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நல்லொரு வாழ்க்கையாக, நல்லொரு எதிர்காலத்தை நாங்கள் கற்றோர் என்ற சமுதாயத்தை, கற்றோர் என்ற அந்தஸ்தை நாங்கள் அடைய முடியும். அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் குருவனுடைய சொல்லையோ ஆசிரியருடைய சொல்லையோ கேட்காமல் நாங்கள் அவர்களை இழிவுபடுத்தியோ அல்லது நாங்கள் வெட்கப்பட்டோ நாங்கள் கல்வி கற்றாமல் போகுவோமாக இருந்தால் நாங்கள் கல்லாதவர்களாக, இழிவானவர்களாக நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கப்படுவோம் என்பதைத்தான் இந்த கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த குரல் அழகாக சொல்லி இருக்கின்றது. இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். உண்மையிலேயே கல்வியின் முக்கியத்துவத்தை அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றது. நாங்கள் கற்க வேண்டுமாக இருந்தால் பெரியோர், கற்றவர்கள், குரு எல்லோருக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக நாங்கள் இருந்து கற்றுக்கொண்டோமாக இருந்தால் நாங்கள் கற்றவர்களாக, அறிவுடையவர்களாக எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் வாழ முடியும். நாங்கள் சொல்லு கேட்காமல், கற்காமல், அடிபணியாமல், நாங்கள் அதை கற்றுக்கொள்ளாமல் அதை இழிவுபடுத்துவோமாக இருந்தால் சமுதாயத்தால் நாங்கள் இழிவானவர்களாக பார்க்கப்படுவோம். வெளியிலே நாங்கள் கல்லாதவர்களாக, அறிவில்லாதவர்களாக நாங்கள் பார்க்கப்படுவோம் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. எல்லோரும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து கற்க வேண்டும் என்று அழகாக இந்த குரல் சொல்லியிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரோ கல்லாதவர் என்ற குரலுக்கான உரைகளை பார்த்து நல்ல உரையும் நல்ல குரலாகவும் அமைந்திருக்கிறது. அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.